இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் யாருக்கு பாரதி? மித்ரா மேடம்க்கும் ஆதி சாருக்கும். அவங்க வரமாட்டாங்க. ஏன் சார்? அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே டின்னர் போறதா மித்ரா எனக்கு கால் பண்ணி சொன்னா. ஹாய் பாரதி. அக்கா, ஹே. என்ன வேணும்? பாரதி, இப்ப எதுக்கு சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஓ, ஆதியும் மித்ராவும் டின்னருக்கு போனதும் உனக்கும் என் கூட டின்னருக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? ஏய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது சொல்லிட்டு போறேன். பேசாம போயிடு. போயிடலாம் பாரதி, நீ வா, சேர்ந்து போயிடலாம். உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஏய் பாரதி, உன் கோபத்தை சாப்பாட்டு மேல காட்டாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பசிக்கல, போதுமா? அப்படியா? அப்படின்னா நீ டைனிங் டேபிள் வரைக்கும் வந்திருக்கவே கூடாது. உன்னோட அக்கறை எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து போ. இங்க பாரு பாரதி, நமக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். என் ஃப்ரெண்டு பக்கத்துல சூப்பரா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கான். போய் சாப்பிடலாமா? வா போலாம். என்ன யோசிக்கிற? வா பாரதி போலாம். சீ. ஏய் இரு. சீ, விடு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏற்கனவே சொல்லிருக்கேன், கைய பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுரும். நீங்க அக்கா கைய பிடிச்சு இழுத்துட்டு போங்க. அக்கா கண்டிப்பா வருவாங்க. சூப்பர் ஐடியா. வா போலாம். ஏய் விடு. என்ன? கைய விடுன்னு சொல்றேன்ல. கைய விடுடா. டேய், கைய விடு. போலாம் பாரதி. வேணாம் பாஸ், விடுங்க. எங்கேயும் போக வேண்டாம். ஆதி, என்ன பண்றீங்க? சூர்யா பாரதிய வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கூட தான் இப்ப வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவங்க 2 பேருக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அது அவங்களோட பர்சனல். இருக்கலாம் மித்ரா, ஒய்ஃபாவே இருந்தா கூட அவங்கள அவங்க விருப்பம் இல்லாம சாப்பிட கூட்டிட்டு போக கூடாது. காலையில குழந்தைங்களுக்காக ஒரு பூஜை பண்றேன்னு சொன்னாரு. அதுல ஒரு நியாயம் இருந்தது. பாரதியும் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இது அப்படி இல்லை. பாரதியோட கன்சர்ன் இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. நீங்க பாரதி மனசை மாத்தி அவங்களோட சேர்ந்து வாடுறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா உங்க 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை தான் அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பாரதியை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பாரதி என்னை பத்தி எல்லாத்தையுமே மறந்துட்டா. மத்த எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஏன் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. பாரதிக்கு ஆதித்யா பிறந்த காம்ப்ளிகேஷன்னால தான் அவளுக்கு என்னை பத்தி ஞாபகங்கள் போயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மை காட், இப்படி ஒரு பிரச்சனை பாரதிக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் தமிழுக்கு உங்களை ஞாபகம் இருக்கும்ல சார்? என்னை விட்டு அவ பிரிஞ்சு வரப்போ ஆதித்யா சின்ன குழந்தை சார். தமிழ் சின்ன பொண்ணு சார். பாரதி என்ன யாருன்னு தெரியாம சண்டை போடுறதெல்லாம் தமிழ் பார்த்திருக்கான். அதான் சார் தமிழ் இப்ப என்ன யாரும் மாதிரி பாக்குறான். இப்படிலாம் கூட நடக்குமா? பாஸ், நடந்துச்சு பாஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு பாரதியை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் பாரதி என்னை விட்டு குழந்தைங்களோட கிளம்பிட்டா. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க என்ன தேடி வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனாக்கா கொடுத்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் பாஸ். பாரதி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. பாரதி எப்படி நான் லவ் பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்ன யாருன்னே தெரியாம
பாரதி என்னை விட்டு விலகி போறது தாங்க முடியல சார். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை பாரதி, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அது இப்படி ஒரு விஷயம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்ன ஆதி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சச்சா இல்லை பாரதி. ஆமாம், இல்லை சரி நீங்கள் போங்க. ஏய், அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? தேவையில்லாம என்ன பத்தி கண்டதையும் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன டிராமா போடுறியா? பாரதி, கூல் கூல். எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நாங்கள் சும்மா ஜென்ரலாக தான் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் ஆதி, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இந்த ஆளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே தப்பு. இவன் சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க. அத்தனையும் சுத்த போய். சரி சரி பாரதி, அவர் எதுவும் சொல்லலை, நீங்கள் கிளம்புங்க. என்ன ஆதி ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. இவன் ஏதோ சொல்லிருப்பான் போல இருக்கே. அபி, என்ன நடக்குதுங்க? இன்னும் என்ன நடக்கணும்? சூர்யா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இந்த கேக்ல விஷம் இருக்கு. சூர்யா, இனி ஒரு வார்த்தை இவ பேசினாலும் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலையும் புரியல, காலும் புரியல. பாரதி, என்னாச்சு பாரதி? உனக்கு எல்லாம் ஞாபகமா வந்துருச்சா? நான் யாரும் தெரியுதா உனக்கு? சொல்லு பாரதி, நான் யாரும் தெரியுதா? வாட் நான்சென்ஸ்! என்ன டிராமா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னோட வேலையா? பாரதி பாரதி, வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னன்னு நான் சொல்றேன். பாரதி, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இப்போ கூட உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நானா நினைச்சுதான் அதெல்லாம் சொன்னேன். சூர்யா, நீங்க அவர் கூட இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டதா சொன்னாரு.